தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்த வந்திருக்கும் மத்திய குழு டெல்டா மாவட்டங்களில் நிலைமையை பார்வையிட்டு வருகிறது. களத்தில் இருக்கும் நமது தஞ்சை செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். காதர் ஹுசைன், வறட்சி பாதிப்பு குறித்து தற்போது தஞ்சையின் எந்த பகுதியில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது? அதாவது பத்மபிரியா, தஞ்சை மாவட்டத்தில் கோவில்பத்து பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. கடந்த 5 வருஷமா குறுவை சாகுபடி என்பது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில இந்த ஆண்டு சம்பா சாகுபடி, அதாவது சம்பா சாகுபடி செய்யப்பட்ட விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைச்சிச்சு. முழுமையாக தண்ணீர் என்பது கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை வறட்சியால பாதிக்கப்பட்டு இதுவரை தமிழகம் முழுவதும் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க. அதே போல செய்யப்பட்ட சம்பா சாகுபடி அனைத்துமே கருகி கால்நடைகள் விட்டு பறிக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழக அரசு ஒரு குழு அமைச்சு பார்வையிட்டு தமிழகம் முழுவதும் வறட்சி மாநிலமாக அறிவிச்சு, அதே போல தமிழக வறட்சி பாதித்த பகுதிகளை அறிவிச்சு இதுக்கு உரிய நிவாரணம் என்பதை அறிவிச்சாங்க. ஆனா தற்பொழுது அறிவித்த நிவாரணம் என்பது போதாது என்று போராடக்கூடிய இந்த விவசாயிகள் போராடக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்று தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தேசிய கூட்டுறவு மேலாண்மை கழக நிர்வாக இயக்குனர் வசுதா மிஸ்ரா தலைமையில இங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு இந்த தஞ்சை மாவட்டத்துல 4 இடத்துல ஆய்வு பண்றாங்க. அதாவது கோவில்பத்து, புதுப்பட்டினம், மேலவலூர் உள்ளிட்ட பகுதிகளில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ள பகுதிகளில் இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல கோவில்பத்து பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது இங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்த புதுப்பட்டினம் பகுதி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட விவசாயிகள் முக்கியமா என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, தற்பொழுது இந்த பகுதியில செய்யப்பட்ட சாகுபடிகள் அனைத்தும் கருகி காய்ந்து விட்டது. இதே போல தமிழக அரசு அறிவித்த நிவாரணம் என்பது போதாது, மத்திய அரசு கூடுதலாக நிவாரணம் என்பதை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. பத்மபிரியா, எத்தனை நாட்களுக்கு இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது? டெல்டா பகுதியில் மட்டும் இந்த ஆய்வு இருக்குமா, இல்ல தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலையும் இந்த ஆய்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது குறித்து ஒன்றும் சொல்லவில்லை கார்த்திகேயன். தற்பொழுது இங்க பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம், நாகை, திருவாரூர் இந்த 3 மாவட்டங்களும் இன்று ஒரு நாள் மட்டுமே அந்த குழு ஆய்வு செஞ்சுட்டு போறாங்க. அந்த ஒரு நாள் ஆய்வினால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. அதாவது தமிழகம் முழுவதுமே பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில இந்த 3 மாவட்டங்களையும் ஒரே பகுதி, ஒரு சில பகுதி மட்டுமே பார்த்தால் தங்களுக்கு உரிய நிவாரணம் என்பது கிடைக்காது. உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால் உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும். விவசாய தொழிலாளர்களையும் சந்தித்து இவர்கள் என்ன குறை என்பதை கேட்டு விவசாய தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் சொல்றாங்க கார்த்திகேயன்.